கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து நிம்மதியான வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைக்கின்றார். எபிரேயர் 4:1 அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு ஒரு மகாபெரிய வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். என்ன தெரியுமா? நாம் இளைப்பாறுதலோடு ஜீவனம் பண்ண வேண்டும், இளைப்பாறுதலோடு ஆராதிக்க வேண்டும், இளைப்பாறுதலோடு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். எனவே அந்த இளைப்பாறுதலின் வாழ்க்கைய, நிம்மதியான வாழ்க்கைய, சந்தோஷமான வாழ்க்கைய, பாக்கியமான வாழ்க்கைய, ஆனந்தமான வாழ்க்கைய ஒருபோதும் நாம் இழந்துவிடக் கூடாது. எனவே எப்போதும் வேதத்துக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து நாம் வாழும் போது அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும் என்ற வாக்குத்தத்தம், இளைப்பாறுதலுக்குள் நடத்துவேன் என்ற வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறி போவதில்லை. எனவே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, அந்த இளைப்பாறுதல் நித்தம் நித்தம் என் குடும்பத்தில் மழையை போல ஆசீர்வாதமாய் பெய்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஒப்படைப்போம், அர்ப்பணிப்போம். இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து அவருடைய ஆனந்தத்தை கொண்டாடி அவருடைய கிருபைக்குள் மறைந்து வாழ்வோம். அதுவே ஒரு நல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில் பின்வாங்கி போய் விடாதிருங்கள், அவருடைய விசுவாசத்தை தள்ளி விடாதிருங்கள், தேவனுக்கு பயந்து வாழுங்கள். உன்னதத்தின் தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உச்சிதமான நன்மைகளால் உங்களை அவர் நிரப்புவார். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் இளைப்பாறுதலற்ற சூழ்நிலையில் ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மேல ஒரு தெய்வீக இளைப்பாறுதல் இறங்குகிறதப்பா. அவர்களை அந்த வாக்குத்தத்தத்தால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.